பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மோடி தன்னை கடவுளின் அவதாரமாக அறிவித்து விட்டார். அவருடைய ஸ்டேட்மெண்ட் பல இடங்கள்ல விமர்சனமாக மாறி இருக்கிறது. சிலர் கிண்டலுக்குரியதாகவும் மாற்றி இருக்கிறார்கள். ஆனா ஹிந்து மக்களை போலரைஸ் பண்ணுவது, அவர்களுடைய ஓட்டுகளை குறிவைப்பதற்கு இது ஒரு நல்ல டூல் அப்படின்னும் பிஜேபி தரப்பினர், பிஜேபி ஆதரிக்கிறவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது மோடியினுடைய பேச்சை? இல்ல, இதை ஒரு கருவியா அவர் பயன்படுத்தி இந்துக்களுடைய மனதை கவர்வார்னு நினைச்சாருன்னா மக்கள் இன்னும் அந்த அளவுக்கு முட்டாளா ஆகல. அல்லது அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருந்தால் அதை தாண்டி எவ்வளவோ அவங்க மேல வந்துட்டாங்க. ஏன்னா எத்தனையோ போலி சாமியார்களை பார்த்த உலகம், பார்த்து கொண்டிருக்கிற உலகம். அவர்களை எப்படி இடது கையால டீல் பண்றதுன்னு தெளிந்த அறிவு படைத்தவர்களாக ஒட்டுமொத்த இந்தியாவும் இருக்குங்கிறதுல அதை நம்ம கொஞ்சம் தைரியமாவே சொல்லலாம். நார்த்தையும் குறிப்பிட்டு சொல்றேன். ஆமா, அதான் ஒட்டுமொத்த இந்தியான்னு நான் சேர்த்தே சொல்லிட்டேன். நான் அதை யாரு போலி யாரு என்ன எவ்வளவு நாளைக்கு ஒருத்தர் ஏமாத்த முடியும் அப்படின்னு சாமியார்களை மையப்படுத்தியே அந்த இந்து மத நம்பிக்கைகளை வச்சு சாமியாருங்கிற வேஷத்தோட பதஞ்சலி பண்ண சேஷ்டைகளுக்கு உச்ச நீதிமன்றம் கூட்டி நான் நாடு முழுக்க நாளிதழ்களை டிவியில மன்னிப்பு கேட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு, அதை விவாதிக்கிற அளவுக்கு மக்கள் அறிவு படைத்தவர்களாக அதை வேறுபடுத்தி பார்க்க தெரிந்தவர்களா இருக்கிறாங்க. மோடி சொன்னதுல கூட அதே இந்து மதத்தின் நம்பிக்கையுள்ள ஒருத்தர்ல நானும் ஒருத்தனா நான் சொல்றேன். அவர் சொன்ன விதம், இந்த மனச்சோர்வோ உடல் சோர்வோ இல்லாம எப்படி இவ்வளவு தூரம் உழைக்கிறீங்கன்னு கேட்ட கேள்விக்கு பதிலா அதை சொல்றாரு. ஏன்னா என் தாயார் மறைவுக்கு பிறகுதான் எனக்கு இது தோணுது அப்படிங்கிறாரு. கிட்டத்தட்ட 12-16 மாசம் ஆயிடுச்சு அவங்க அம்மா இறந்து. அதன் பிறகுதான் நான் பரமாத்மாவால் அனுப்பி வைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றாரு. நான் பயாலஜிக்கலா பிறக்கல, நேரடியா அனுப்பப்பட்டது மாதிரி சொல்றாரு. இது நகைச்சுவைன்னு கடந்து போகவும் முடியல. ஒரு அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு நாட்டின் அடையாளமாக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற ஒரு பிரதமர் இப்படி சொல்றது ஒரு வகையில ஒரு கூச்சம், பயம்னு பல உணர்வுகள் கலந்த கலவையா தான் நான் கடந்த 2 நாளா இதை அணுகிறேன். அவருக்கா இல்ல கேட்கிறேன் எனக்கு, நான் உட்பட இதை கேட்கிறவங்களுக்கு என்ன ஆச்சு அவருக்கு? இல்ல அதுல லாஜிக் இருக்கா? நிஜமாகவே இறை தூதர்னா இப்படிதான் இருப்பீங்களா? செலக்டிவா சில பிரச்சனைகளை அணுகுவீங்களா? கடவுளுக்கு வேறுபாடு உண்டா? கடவுள் அணுகிற பார்வையில ஏதாவது வேறுபாடு இருக்குமா? கடவுள் நம்பிக்கை இருக்கிறோட அந்த கேள்வி கேட்கும். எந்த மதத்து கடவுளா இருக்கட்டும், எல்லாரும் நம்ம பிள்ளைங்கன்னு சொல்லுவோம். இவனை பார்க்கணும், அவனை பார்க்கணும், இவனை பார்க்க கூடாது, இந்த பிரச்சனை கையில் எடுக்கணும், அந்த பிரச்சனை எடுக்கக்கூடாது. கடவுள் இப்படியா இருப்பார்? இல்லையே. ஒருத்தனை பாதுகாக்கணும், இன்னொருத்தனை பிடிச்சு ஜெயில போடணும். கடவுள் அப்படியா இருப்பார்? பரமாத்மாவும் ஒண்ணுதான், பரமாத்மாவால் அனுப்பி வைக்கப்பட்டவரும் ஒண்ணுதாங்கிற முறையில மோடியை நான் பரமாத்மாவே நினைச்சு இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். உங்களை கேள்வி கேட்கிற பூரா நீங்க சிறையில தள்ளுறீங்க. எதிர்கட்சிகளை எப்படியெல்லாம் முடக்கணும், ஜனநாயகத்தை எப்படியெல்லாம் நசுக்கணும், ஜனநாயக மாண்புகளை எப்படி காட்டுல பறக்க விடணும், சட்ட திட்டங்கள்ங்கிறது வேற யாருக்கும் கிடையாது. நாம சொல்றதுதான் சட்டம். ஒரு முடிவு எடுத்தா அதை யாரும் கேள்வி கேட்க கூடாது. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னா செல்லாதுதான். 2000 நோட்டை கொட்டி பேங்க்ல போடுனா போட்டுறணும். செல்லுமா செல்லாதான்னு கூட நாங்க வெளிப்படையா சொல்ல மாட்டோம். சர்வாதிகாரம் பண்ணுகிற அந்த குணங்கள்ல ஒண்ணு கூட கடவுளுக்கு இருக்காது, பரமாத்மாவுக்கு இருக்காது. இல்ல, கடவுள் நாட்டுல கருப்பு பணம் இருக்கு அப்படின்னா அதை ஒழிக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும். அதனால டிமானிட்டைசேஷன், ஒரு மக்கள் தப்பு செஞ்சிருக்காங்க, மக்களுடைய பணங்கள் எல்லாம் சுரண்டி இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் இடி ரைடு இதெல்லாம். மோடியோட வார்த்தையில நல்லா கவனிங்க. பரமாத்மாவால் அனுப்பி வைக்கப்பட்டவன் நான் ஏதோ ஒன்றை செய்வதற்காக என்ன அனுப்பியிருக்காருன்னு சொல்றாரு. இந்த 16 மாசத்துலதான். ஏன்னா அம்மா இருக்கிற வரைக்கும் அவருக்கு அது தோணவே இல்லை. அது அவர் அந்த கணக்குலையும் எடுத்துக்கல. இந்த 16 மாசத்துல நீங்க என்ன பண்ணீங்க? மணிப்பூர்ல கலவரம் நடந்தபோது மணிப்பூருக்கு போகல. டெல்லியிலேயே மல்யுத்த வீராங்கனைகள் போராடி இருந்ததும் அவங்களை திரும்பி கூட பார்க்கல. விவசாயிகள் மேல டிராக்டர் விட்டு 4 பேரை கொல்றோம், அது என்னன்னு கூட கேட்கல. வேற என்ன நீங்க பண்ணல? எதிர்கட்சிக்கார வீட்டுக்கெல்லாம் நீங்க சிபிஐ, ஐடிய, இடிய அனுப்புறீங்க. உச்ச நீதிமன்றத்துடைய அதிகாரத்தை பறிக்கிற மாதிரி அந்த நீதிபதி இருந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய தலைமை தேர்தல் ஆணையர் நீங்களே நியமிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு அமைச்சரை உட்கார வச்சுக்கிட்டு. இதெல்லாம் பரமாத்மா பண்ற வேலையா? சொல்லுங்க சார். இல்ல, எதுவுமே இல்லாத போது ஏதோ ஒண்ணு இனிமேல் செய்யறதுக்கு அனுப்பியிருக்காருன்னா அதனுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு நான் பாக்குறேன்னா, ஏதாவது ஒன்றை சொல்லி நீங்க சொன்ன அந்த போலரைசேஷன் ஏற்படுத்த முடியுதான்னு பார்த்து வரப்போற தேர்தலில் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, அதனாலதான் ஒன்னை செய்ய போறதுக்காக என்ன அனுப்பியிருக்காருன்னு சொல்றாரு. இந்த 1 இயர்ல சொல்றாரு. அப்ப ஏற்கனவே செஞ்சு அனுப்பிச்சுட்டாரு, நான் செஞ்சு முடிச்சுன்னா 10 வருஷத்துல பண்ணிருக்கணுமே. இதையெல்லாம் பரமாத்மா சொல்லி நான் செய்தேன், ஏதாவது ஒன்ன சொல்லுங்க. சோ ஒட்டுமொத்தமா பார்த்தா அதை ஒரு இடது கையால புறந்தள்ளிட்டு நம்ம அரசியல் ரீதியா அவர் அணுகலாமே தவிர அதை அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டாங்கிறது என்னுடைய பார்வை. நாம எடுத்துக்க தேவையில்லை. பட் ஆனா ஹிந்துத்துவ அஜெண்டாவை கையில் எடுத்து பேசக்கூடிய RSS மாதிரியான அமைப்புகள் தான் பிஜேபியுடைய பேக்கப். அப்ப அவங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? எம்பி கேண்டிடேட் சொல்றாரு. பொதுவா RSS பத்தி நாம தெரிஞ்சுக்கிறது, நீங்க நானும் தெரிஞ்சுக்கணும், அவங்க வெளிப்படையா எந்த கருத்தையும் சொல்லவே மாட்டாங்க. அவங்க ஐடியாலஜிக்கலா இயங்குறவங்க, சத்தம் இல்லாம களத்துல திரைக்கு பின்னால் இயங்கியே தங்களுடைய வழக்கத்தை வச்சுட்டு இருக்கிறவங்க. அது அவங்களுடைய செயல் திட்டத்தை அமல்படுத்துறதாகட்டும்,
எதிர்கால திட்டங்களை விவாதிச்சு அது யாரை வச்சு யார் மூலமா அமல்படுத்தணும்னு அதை ஆலோசிக்கிறதாகட்டும் எதுவுமே வெளிப்படையா நடந்ததே கிடையாது. சமீபத்துல அவங்க பேசுறாங்களே சார், இல்ல இல்ல சில கருத்துக்கள் தவிர 400 சீட்டா மாத்திரம்ன்றாங்க. இல்ல இல்ல இதெல்லாம் இப்போ மோடியோ அமித்ஷாவோ டெய்லி ஒரு அறைகோல் விடுக்கிற மாதிரி சவால்கள் விடுற மாதிரி RSS எதுவும் செய்ய மாட்டாங்க, கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ யோகி ஆதித்யநாத்துக்கும் மோடிக்கும் ஒரு கோல்டு வார் நடக்குது, இவரை தள்ளிட்டு அவரை கொண்டு வருவாங்களா சொல்றோம். ஏதாவது RSS வாய் திறந்து சொல்லிச்சா? எங்களுக்கு அப்படி ஒரு திட்டம் இல்லை. பிரதமராக 3வது முறை மோடியே தொடர்வார், அவர் ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் அவர் தான் எங்களுடைய பிரதமர். என்னைக்காவது RSS சொல்லியிருக்கா? சொல்ல மாட்டாங்க. சொல்லி இருந்திருக்கணும் நேரம். மிகப்பெரிய பிரச்சனை. ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு எதுக்கு? அதுதான் சார் முக்கியமான பிரச்சனை, அதுதான் பிரதான பிரச்சனை. பிரதமர் வேட்பாளரே மோடியான்ற ஒரு கேள்விக்குரிய எழுப்புற அளவுக்கு கெஜ்ரிவால் ஒரு கருத்தை சொன்ன பிறகு ஆதாரமற்ற கருத்து, தேவையற்ற கருத்து, இதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்க. இதான் நான் சொன்னேன், RSS மெயினான குணமே அதுதான். நான் பார்த்த RSS சொல்றேன், எல்லா பிரச்சனைக்கும் தானா முன் வந்து விளக்க சொல்ல மாட்டாங்க, கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கூட போஸ்ட் போல் சினாரியோல என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் கலந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு தான் இருக்கு. மோடி தேர்தலை சந்திக்கட்டும், ஜெயிச்சு வந்த பிறகு நீங்க கொஞ்சம் ஒதுங்கி இருங்க, ஆதித்யநாத் வரட்டும், கட்கரி வரட்டும், RSS சொல்லாதுன்னு யாராலையும் சொல்ல முடியுமா? அப்படி ஒரு செயல் திட்டம் இருக்கிறதா ஜேபி நட்டா கிளியரா சொல்றாரு. நட்டாவுக்கு அந்த அதிகாரம் இல்லை. நான் சொல்லி முடிச்சிடறேன். நட்டாவுக்கு அந்த அதிகாரம் இல்லை. இன்னைக்கும் பிஜேபியில என்ன நடக்கணும், ஏது நடக்கணும், எப்ப நடக்கணுங்கிறத தீர்மானிக்கிறது RSS தான். அவர்கள் செயல் திட்டத்தை வெளியில சொல்லி செயல்படுத்துற குணம் அவர்களுக்கு இல்லை இல்லை இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுங்க. RSS எங்களுக்கு தேவையில்லை, நாங்க வந்துட்டு வளர்ந்துட்டோம்னு சொல்றாரு. இல்ல ஊபியில பேசுறாரு சொன்னார்ல, அதன் பிறகு நடக்கிறத பாருங்க. எவ்வளவு தூரம் அவர் சொல்றாரு பாருங்க. எத்தனை செயல் திட்டத்தை நட்டா சுயமா செயல்பட முடியும்னு பாருங்க. அமித்ஷாவை மோடியை மீறி நட்டா முதல்ல செயல்பட முடியுதா? முதல்ல இல்ல. RSS எல்லாம் நீங்க அதுக்கும் மேல கொண்டு போய் வைக்கணும். சில விஷயங்களை அதுக்கு மேல வாதிக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா இது நாடறிஞ்ச உண்மை, அத்தனை அரசியல் தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச உண்மை. அதுக்காக நான் சொல்றேன். ஒரு உணர்ச்சி வேகத்தை சொல்லியிருப்பாரு, தொடர்ந்து சொல்றாருன்னு பாருங்க. என்ன ரியாக்ஷன் நடக்கும்னு நினைக்கிறீங்க சார்? எந்த விஷயத்துக்கு? இவர் இப்படி பேசுனதுக்கும் RSS இல்ல சில பேர் அதை பரிதாபமா பாக்குறாங்க. RSS இது எனக்கு தெரிஞ்சு இதை கண்டுக்குமா? ஆமா, மோடி இறை தூதர் தான், பரமாத்மாவால் அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் அப்படின்னா புத்தியுள்ள RSS தலைவர்கள் எவரும் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கல. பிஜேபியிலே பல பேர் பீதியில தான் இருக்கிறாங்க. என்ன தலைவர் இப்படி சொல்லிட்டாரு? அதாவது பிஜேபி தொண்டர்கள் வர கடவுளா நினைக்கிட்டோம், தப்பே இல்லை. பல கட்சி தொண்டர்கள் தங்களுடைய கட்சி தலைவரை ஆதர்ச புருஷராவே நினைக்கிறாங்க. நடிகனை அப்படிதான் அவருடைய ரசிகன் நினைக்கிறான். மோடியை நினைக்கிறதுல தப்பே இல்லை. பிஜேபி தொண்டனுக்கு அந்த உரிமை இருக்கு, அந்த கடமை இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இல்ல அவங்களுடைய தலைவரை அவங்க எப்படி வேணாலும் டீல் பண்ணட்டும், அது அவருடைய உரிமை. நாம கிண்டல் கூட பண்ணக்கூடாது, விமர்சிக்க கூடாது, நமக்கு அந்த உரிமை நமக்கு கிடையாது. ஆனால் ஒருவர் தன்னைத்தானே சொல்லிக்கிறார்ல, இதைத்தான் நகைச்சுவையா கடந்து போறாங்க எல்லாரும். சில பேர் பீதி ஆகிறான், சொந்த கட்சிக்காரனே பீதி ஆகிறான். அவன் சொல்லலாம் உறவுல எங்களை காக்க வந்த கடவுள்னு போஸ்டர் அடிச்சா ஒரு துளி கூட நாம விமர்சிக்கவும் மாட்டோம், கிண்டல் பண்ண மாட்டோம், சிரிக்க மாட்டோம். அவங்க கட்சி தலைவர் அவன் கொண்டாடுறான், இயல்பான ஒண்ணு. இந்த அரசியல் களமும் இந்திய நாடும் தமிழ்நாடும் பார்த்த ஒண்ணு. இல்ல பூரி ஜெகநாதரே மோடியினுடைய பக்தர்ன்ட்டாங்க. அப்போ இது எங்க போய் விட்டு தெரியுமா? சர்வாதிகாரம் நான் சில விஷயங்களை சொன்னேன். தான் தோன்றித்தனம், எடுத்தறிஞ்சு பேசுறது, என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அந்த மனப்பான்மை, நிர்வாகத்தை தாண்டி ஆன்மீகத்துக்குள்ளே புகுத்துற விஷயம்தான். ஒரு உணர்ச்சி வேகத்துல சொல்லிக்கிறேன், நாக்கு தவறி ஸ்லிப் விட்டா டாங் ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படி எடுத்துக்கிறத விட நான் எப்படி பாக்குறேன்னா, உணர்ச்சி வசத்துல சொல்லிட்டாருன்னு நான் பாக்குறேன். அதாவது எதையும் நம்ம சொல்லலாம், எவனும் கேள்வி கேட்க மாட்டாங்கிற அந்த திமிர் கலந்த ஒரு உணர்வு தான் அது. நீங்க தவறுதலா பேசிட்டேன்னா அந்த செகண்டே சொல்லிருக்கணும், நான் தவறா பேசிட்டேன், கொஞ்சம் இருங்க, மைக் ஆஃப் பண்ணுங்க, இல்ல போட்டு இதை டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க, அல்லது அப்படியே பண்ணுங்க, என்னுடைய இந்த வருத்தத்தை சேர்த்து போடுங்க. மோடி தான் ஜெகநாதருக்கு பக்தர்னு சொல்றதுக்கு மேல நான் ஜெகநாதரும் மோடிக்கு பக்தர்னு சொல்லிட்டேன்னா அந்த நிமிஷமே சொல்லியிருந்தா சார் அது ஸ்லிப் ஆஃப் டங்க்னு எடுத்துக்க முடியும். நீங்க எல்லாரும் நாடே கொந்தளிச்ச பிறகு அந்த பூரி கேண்டிடேட் அவரு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். காரணம் என்ன தெரியுமா? நம்மளை யாரும் எதுவும் கேட்க முடியாது, கேட்க கூடாதுங்கிற மமதை கலந்த ஆணவம் கலந்த மனப்பான்மை. அந்த ஜெகநாதத்தை தான் பதில் சொல்லுவாருன்னு அதே இறை நம்பிக்கையோட தான் நானும் இதை சொல்றேன். புரியுது. பிரசாந்த் கிஷோருடைய சமீபத்திய நேர்காணல்ல அவர் தெளிவா ஒரு விஷயத்த ப்ரெடிக்ட் பண்றாரு. 303 சீட்டு போன தடவை ஜெயிச்சாங்க, அதை விட பிளஸ்ஸா வேணா 10-20 போகுமே தவிர குறைய வாய்ப்பு இல்லைன்னு. ஆனா இந்த 5 கட்ட தேர்தல் நடந்து முடிந்த வரையில போஸ்ட் போல் ஒப்பீனியன் நீங்களும் குறிப்பிடுறீங்க, பிஜேபியே ஒரு கட்டத்துல பதட்டமா இருக்கிறாங்க. அவங்களுடைய பேசுறது, அவங்களோட அப்ரோச், இவர் பரமாத்மா ரோலே அதனுடைய பதட்டத்தினுடைய உச்சபட்ச வெளிப்பாடு தானே. ஐயோ என்ன நடக்க போதோ, அப்ப 6-7 ஒழுங்கா நடக்கட்டுங்கிற அந்த ஒரு அச்ச உணர்வு தானே இவ்வளவு தூரம் காரணம். நீங்க பிரசாந்த் கிஷோர் மேல எனக்கு ஒரு பத்திரிகையாளரா அவர் மேல ஒரு மரியாதை இருந்த காலம்லாம் ஒண்ணு உண்டு. இப்ப அவர் சொல்லியிருக்கிற அந்த கருத்துக்களை முழுசா ஒரு 10 பேரா இருக்கும், எடுத்து படிச்சு பாருங்க. ஒவ்வொரு வரியும் அபத்தம். இந்த அரசு மாறணும்னு யாரும் நினைக்கல, மோடி நல்ல ஆட்சி இல்ல, மோடி கெட்டவர்னு யாரும் சொல்லல,
ராகுல் காந்தி வரணும்னு யாருமே நினைக்கல. ராகுல் காந்திக்கு ஆதரவா எந்த ஆளையும் இல்ல, மோடிக்கு எதிராகவும் எந்த ஆளையும் இல்ல, நாட்டுல யாருமே இந்த ஆட்சி மாறணும்னு நினைக்கல. இதெல்லாம் இவருக்கு யாரு சார் சொன்னது? யாருகிட்ட கேட்டாரு? இவர் அனலிஸ்ட் அனலிஸ்ட். இது அனலிஸ்ட் பொறுத்த மாதிரி இல்லையே, தன்னுடைய சுய விருப்பத்தை சொல்றவரா இருக்கிறார். சரிதானா? இது நாள் வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் வெளியிட்ட விஷயங்கள், அவர் சொல்ற கருத்துக்களுக்கு சப்ஸ்டான்சிவா சில ஆதாரங்களை, சில தரவுகளை கொடுப்பார். இந்த அடிப்படையில நான் சொல்றேன்னு சில கருத்துக்களோட நிறுத்திக்குவார். இன்னைக்கு ஒரு இத்தனை பாயிண்ட்ல அடிக்கிறத பார்த்தா என்ன சொல்லியாவது பிஜேபியுடைய பதட்டத்தை நம்ம குறைக்கணுங்கிற ஒரு அஜெண்டாவை கையில வச்சிருக்காரு. வியூக வியாபாரி தான். இதுவும் ஒரு வாங்கப்பட்ட பொருளா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வியூகத்தை மக்கள் கிட்ட கொண்டு போங்க. தப்பே இல்லை, அவர் வேலையே அதுதானே, ப்ரொஃபஷனலா தான் அவருக்கு டாக்ஸும் கட்டுறாரு. இந்த வெளிவந்த கருத்தும் கூட அப்படி பணம் வாங்கி கொண்டு ஒரு வியூகத்தை விதைக்கிற வேலையா தான் நான் பாக்குறேன். நான் கேவலமா சொல்லல. இத ஒரு அவருடைய ஒரு ப்ரொஃபஷனல்ல ஒரு பகுதின்னு எடுத்துட்டு கடந்து போயிடணும். மக்களுடைய உணர்வு அது அல்ல. ஓகே, 400 இடம் கூட ஜெயிக்கட்டும், ஏற்கனவே பெற்ற இடங்களை விட குறைவதற்கு வாய்ப்பே இல்லை, வேண்டுமானால் கொஞ்சம் அதிகரிக்கலாம்ங்கிறார் பிரசாந்த் கிஷோர். பிஜேபி தலைவர்களே இவ்வளவு கான்பிடண்டா பேசல. கடைசி 3 கட்டங்களை பார்த்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல எல்லாரும் சொன்னாங்க 400 ஒண்ணு முடிஞ்சு 2 மணி 400 300 ஆச்சு. அப்புறம் 50 கூட ஜெயிக்காருனாங்க. அப்புறம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்து ஆண்டுக்கு ஒருத்தர் பிரதமர் வருவாருன்னு அந்த பக்கம் போயிடுச்சு வண்டி. அமித்ஷாவே சொல்றாரு. அப்போ பிஜேபி தலைவர்களுக்கே இல்லாத ஒரு ஒரு துணிச்சல் அல்லது ஒரு மன உறுதி பிரசாந்த் கிஷோருக்கு இருக்குன்னா அவர் தன்னுடைய அந்த ப்ரொஃபஷனல் வேலையை சரியா செய்யறாருன்னு தான் நான் பாக்குறேன். கடைசி 2 கட்ட தேர்தல்ல இந்த ப்ரொஃபஷனல் வேலையை இறக்கி விடுவது ஒர்க் அவுட் ஆகுமா சார்? இப்போ முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் தேர்தல். ஆமா, கிட்டத்தட்ட 400 தொகுதிகள் முடிஞ்சு போச்சு இல்ல. இப்ப எதுக்காக இந்த நம்பருக்காக அந்த மீதி இருக்கிற இடங்கள்லயா ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தலாமான்னு. எங்க பிரசாந்த் கிஷோர் அரசியல் அறிவுள்ளவனுக்கு தான் பிரசாந்த் கிஷோர் யாருன்னு தெரியும். அந்த அரசியல் அறிவுள்ளவனுக்கு பரமாத்மா விஷயத்தையும் அணுக தெரியும், பிரசாந்த் கிஷோருடைய இந்த விஷயங்களையும் அணுக தெரியும். ஒரு வியூகம் வகுக்கிற ஒருத்தர் ஒரு கட்சியுடைய தேசிய பொருளும் தேசிய துணைத் தலைவராக இருந்தார் நினைக்கிறேன், நிதிஷ் கட்சியில அவரு. அப்படிலாம் இருந்து ஒரு சார்புகளை எடுத்த ஒருத்தர் வெளியிடுற கருத்துக்களை அவ்வளவு சீரியஸ் எல்லாம் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இங்க குஷ்பு கருத்து சொல்றாருல, யாராவது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு துளி மதிக்கிறாங்களா? அவரு அரசியலுக்கு சேர்றதுக்கு முன்னாடி ஒரு நடிகையாக இருந்த போது பெண்ணுரிமை தொடர்பா சமூகத்தை பொறுப்போட வெளியிட்ட கருத்துக்களை மக்கள் எப்படி பார்த்தாங்க? குறைஞ்சபட்சம் முதல்ல ஒரு கட்சிக்கு போனதுக்கு அப்புறம் அவருடைய கருத்துக்கள் எப்படி பார்த்தா, கட்சி மாற மாற அவர் ஒரு துளி கூட மதிக்கிறாங்களா? ஒரு டக்குன்னு அவருக்கு உதாரணத்துக்கு வர்றாரு. ஏன்னா எனக்கு அவ்வளவு கோபம் இருக்கு அந்த அவரோட மேல. நீங்க கர்நாடகால ரேவண்ணா குடும்பத்து மேல, தேவகவுடா குடும்பத்து மேல அவ்வளவு பாலியல் புகார் வந்த போது ஒரு துளி கூட வாய் திறக்கல. நடிகை குஷ்பு அல்ல, தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் குஷ்பு வாயே திறக்கல. மணிப்பூரை பத்தி வாய் திறக்கல, மல்யுத்த வீராங்கனைகளை பத்தி வாய் திறக்கல. ஆனா சைதை சாதி கொண்டு சொல்லிட்டா ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கணும் மட்டும் வந்துருவாரு. அதனால இப்படிப்பட்ட ஆட்களை புறந்தள்ளுற மாதிரிதான் பிரசாந்த் கிஷோரையும் புறந்தள்ளிட்டு போயிடும். ரைட். இன்னொரு முக்கியமான விஷயமா தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள். ஓட்டு போட்டாங்கன்னா அந்த நம்பரை கொடுக்கறதுல அவங்களுக்கு என்ன சிக்கல்? அதை கொடுக்க மறுக்கிறாங்க. பெர்சன்டேஜ் வேணாம்னு சொல்லுவேன், ஓட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். அதுக்கு பிறகு 17C கொடுக்கறதுலயும் ஒரு பெரிய பிரஷர். அந்த 17C ஃபார்மை நான் அப்லோட் பண்ண மாட்டேன், இணையதளத்துல பதிவேற்றம் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு அது புரியல. சரி, அதுல கூட டெக்னிக்கலா இருக்கான்னு இப்ப இவங்க சொன்ன பதில சொல்லிட்டாங்க. நீதிமன்ற விசாரணையில ஜட்ஜஸ் எப்படி பாக்குறாங்கன்னு பாக்கணும். அதுல உனக்கு என்ன கஷ்டம் நானும் நீங்களும் கேட்கறத விட ஜட்ஜு கேட்டா அவங்க பதில் சொல்லி ஆகணும். வெறும் எழுத்து வடிவத்தில் இருக்கிற வாதத்தை மட்டும் ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி கேட்கிற போது அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு 17Cங்கிறது இந்த பூத்துல, அந்த ஸ்கூல்ல ஒரு ரூம்ல, அந்த ஒரே ஸ்கூல்ல 4-5 பூத் இருக்கு. ஆமா, இந்த பூத்துல 1600 பேர் ஓட்டு போட்டிருக்கணும். மொத்த வாக்காளர்கள் 1050 பேர் தான் வந்தாங்க. 550 பேர் வரல. எந்த 550ங்கிறதும் வட்டம் போட்டோம். எல்லா கட்சிக்காரனும் வரிசையா பார்ப்பாங்க. ஓட்டு போட போகும்போதே பேர் சொல்லி உட்காந்துருப்பான், ரைட்ல கட்சிக்காரன் பார்ப்பான். ஆமா, 417 அப்படின்னா அவங்க எல்லா கட்சிக்காரனும் வட்டம் போட்டுக்குவாங்க. என்ன சொன்ன உடனே யாராவது ஒருத்தர் தூங்கிட்டாலோ கவனிச்சதில் இருந்தாலோ கடைசியா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்குவாங்களே தவிர அதிகாரிகள் யாருமே கோட்டை விட மாட்டாங்க. ஆமா. சோ அந்த 5 மணி டைம் முடிஞ்சு போச்சு. காம்பவுண்டுக்குள்ள வந்திருப்பான் பல பேர். அவனுக்கு டோக்கன் கொடுத்து 6 வரைக்கும் 6 வரைக்கும் 7 வரைக்கும் ஓட்டு போட விடுறீங்க. 7 மணிக்கு எல்லாமே முடிஞ்சிருக்கும். 8 மணிக்கு சீலே வச்ச பிறகு 17C டோட்டல் போடுவான். கட்சிக்காரன் கொடுக்கற பூரா நீ பார்க்க வேண்டாம். உன்னுடைய அதிகாரி, ஆசிரியரோ அரசு ஊழியரோ, ஒரு அதிகாரத்துல இருக்கிற ஒரு நபர் 17C ஃபைனல கையில வச்சிருப்பார். 1050 நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியா 2 பேர் வந்தா 1052 பேர் அப்படின்னு சொன்னதை ஒன்னு ரிட்டர்ன் ஃபார்ம்ல அவங்கவுங்க போர்ட்டல்ல போய் ஏத்துறதுல என்ன சார் கஷ்டம் இருக்கு? சரி, எல்லாரும் அனுப்புவோம். என்ன சார் 8 மணிக்கு தான் வந்துச்சு, 10 மணிக்கே கேக்குறீங்க, நைட்டோட நைட்டா எப்படி சார் சொல்ல முடியும்? சரி, அடுத்த நாள் எங்களுக்கு பல வேலைகள் இருக்கு. முதல் வேலை அந்த பெட்டியை கொண்டு போய் ஸ்ட்ராங் ரூம்ல கொண்டு போய் வைக்கிறதும் ஒரு முக்கியமான பணி. யாருமே மறுக்கல. சிலது 1/2 மணி நேரத்துல போயிடலாம், சிலது மலைகளை கடந்து அதை கடந்து இதை கடந்து அடுத்த நாள் கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கு. அந்த நாளை பூரா விடுங்க, நெக்ஸ்ட் டே. அதற்கு அடுத்த நாள் கூட 2 நாள் கழித்து கூட அந்த 17C அரித்மேட்டிக்க விட மாட்டீங்களே, ஏன்? டோட்டல் என்ன காரணம்?
அதுதான் புரியல. நம்ம இந்த ஒரு பிரச்சனையை மட்டும் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆங்கில நாளிதழ்ல ஒரு விரிவான கட்டுரை ஒண்ணு வந்திருக்கு. நாடு முழுக்க இதுவரைக்கும் நடந்தது அந்த 5 பேஸ்ல எவ்வளவு வாக்காளர்கள் விடுபட்டு இருக்காங்கன்னு அது அதிர்ச்சிகரமா இருக்கு. இத்தனை லட்சம் பேர் விடுபட்டது இந்திய வரலாற்றுல இது வரைக்கும் கிடையாது. அதாவது பட்டியல்ல இருந்து இந்த தேர்தல்ல இல்ல, அந்த தேர்தல்ல போட்டு இப்ப இல்லைங்கிறீங்களே, ஏன்? எல்லாருமே இடம்பெயர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பல பேர் இங்க கோயம்புத்தூர்ல நடந்ததை நம்ம பார்த்தோம். ஏதோ பிஜேபி கையில எடுத்தனால அவங்க பூரா பிஜேபி ஆதரவாளர் நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஒரு வாக்காளன் தான். இன்னைக்கு பிஜேபிக்கு போடுவான், நாளைக்கு அதிமுக போடுவான், இன்னொரு நாள் திமுக போடுவான், இன்னொரு நாள் ஒரு நோட்டாக்கு போடுவான், அப்புறம் தேர்தல் கூட வராம இருப்பான். அது அவனுடைய உரிமை. ஆனால் அந்த வாக்காளருடைய பேர் அந்த பட்டியல்ல இருக்கிறது அவனுடைய உரிமை இல்லையா? ஆமா. நாடு முழுக்க இந்த விடுபட்டு போன வாக்காளர்களே பல லட்சம் பேர். இது ஏங்கிறதுக்கும் தேர்தல் ஆணையம் சொல்லணும். நீதிமன்றம் சமீப நாட்களாக உச்ச நீதிமன்றத்துடைய பல செயல்பாடுகள் நமக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. இந்த பிரச்சனையும் அந்த கோணத்திலேயே அணுகி ஒரு நல்ல தீர்வை சொல்லுவாங்கன்னு நம்ம பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் நடந்து கொள்ளக்கூடிய விதம் ஒருதலைபட்சமாக இருக்கு. அதற்கு உள்நோக்கம் அப்படிங்கிறத கார்கே உட்பட எல்லாருமே கண்டிக்கிறாங்க. உள்நோக்கம் எல்லாம் இல்ல, ஒரே நோக்கம் தான். பிஜேபியை காப்பாற்றணும், அவர்கள் சொல்றதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் செயல்படும். ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி அப்படி சொல்றது, தன்னாட்சி பெற்ற அதிகாரமிக்க அந்த அமைப்பு இப்படி இருக்கிறது வெட்கக்கேடானது. ஆனால் அதுதான் நிஜம். ஏன்னா அவசரமா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த பேனர்ல இருந்து எடுத்துட்டு தனக்கு கீழே இருக்க ஒரு அமைச்சரை சேர்த்து அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற போது, விசாரணைக்கு நாளைக்கு வருதுன்ற போது இன்னைக்கு அவசரமா அறிவிச்சு பதவியேற்க வைக்கிற அளவுக்கு தன்னுடைய அடிமைகள் தான் சொல் பேச்சை கேட்கிற அதிகாரிகள் அங்க இருக்கணும்னு நினைக்கிற அந்த மனப்பான்மை இருக்குல்ல, அங்கேயே தப்பு தொடங்கிடுச்சு. உச்ச நீதிமன்றம் அன்னைக்கே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்திருக்கலாம். ஆனா அவர் இப்ப இல்ல அவர் இடைக்கால தடை விதிச்சிட. அந்த அவர் போன பிறகு புது கமிஷனர் 2 பேர் நியமிச்சாங்களா அவசரமா. நாளைக்கு விசாரணை இன்னைக்கு நியமிச்சு அவசரமா பதவி ஏத்துக்கிட்டாங்க. உச்ச நீதிமன்றம் அதுல இன்னும் கொஞ்சம் கடுமை காட்டியிருந்தாங்கன்னா இது மாதிரியான செயல்பாடுகளுக்கு சம்மட்டியடி அடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ தனக்கு எஜமான விசுவாசத்தை காட்டுறாங்க. மதத்தை பயன்படுத்தி பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு அடிப்படை விதியே இருக்கு இந்த 60 நாளில. நீங்க மதத்தை சொல்லி கட்சியை நடத்துங்க. மற்ற நாட்கள்ல தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு மதத்தை வைத்து பிரச்சாரம் செய்வது தவறுன்னு தெரிஞ்சோம். அவர் முஸ்லீமை பத்தி பேசாத நாட்டிலே கிடையாது. முஸ்லிம்களுடைய முன்னேற்றத்துக்கு நான் பாடுபடுவேன்னு அப்படி சொல்லல. சொத்தை பூரா எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுக்க போறாங்க, முஸ்லிம் உங்க தாலியை பறிக்க போறாங்க, இடஒதுக்கீடு மற்ற ஒதுக்கீடு பூரா எடுத்து முஸ்லிமுக்கு கொடுக்க போறாங்க, ராமர் கோயிலை இடிச்சிருவான் காங்கிரஸ். இதெல்லாம் மத பிரச்சாரம். வேற என்ன பிரச்சாரம்? இத்தனை நாள் வேடிக்கை பார்க்கலாமா? அதுக்குதான் கட்சி தலைவர் பிரதமர் ஏன் அப்படி என்ன உங்களுக்கு இது? பிரதமர் மோடின்னு போட்டு நரேந்திர மோடின்னு போட்டு ஒரு லெட்டர் அவருக்கு ஏன் அனுப்ப மாட்டீங்க? அப்படின்னா உங்களுக்கு பயம். அவர் ஒரு கட்சியை தானே ரெப்ரசென்ட் பண்றாரு. அதனால பேசுற நபருக்கு தானே சார் நோட்டீஸ் அனுப்பணும். அவருக்கு அனுப்பி காப்பி தலைவருக்கு அனுப்புங்க. அவர் பேரு போட்டு நோட்டீஸ் கூட இப்ப புரியுது. எஜமான விசுவாசம் கேவலமான சூழல் இது. தண்டனைன்னு கொடுத்தா இவர் போட்டியிடுவதற்கு தண்டனை தான் கொடுப்பாங்க. அது கூட வேண்டாம், கட்சிக்கு தடையா. ஒரு நாள் இப்ப மேற்கு வங்கத்துல கேவலமா ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு ஜட்ஜி பேசினாரு. ஓய்வு பெற்று இன்னைக்கு தேர்தலில் நிக்கிறாங்க. அந்த தகுதி படைத்த நபர் தான் பிஜேபி கேண்டிடேட்டா நியமிச்சிருக்கு. மிக மிக கேவலமான வார்த்தைகளை மம்தா பாண்டியன் விமர்சிச்சதுக்கு 24 மணி நேரம் தடை போட்டீங்கல்ல. அது மாதிரி மோடி தடை கூட பண்ண, நீங்கள் அடுத்து ஒரு முறை இப்படி பேசினால் இப்படி நாங்கள் தடை போடுவோம்னு சொன்னா கூட போதுமே. சொல்றதெல்லாம் ரெண்டாவது. அவர் பேர்ல நோட்டீஸ் கூட அனுப்ப மாட்டாங்க சார். அதை நீர்த்து போக செய்யற மாதிரி கட்சி தலைவர்கள் அனுப்புறாங்க. இங்கிட்ட காங்கிரஸ் கேள்வி எழுப்பிடக்கூடாதுன்னு ராகுல் காந்திக்கு பதிலா கார்கேக்கு அனுப்புறோம். ராகுல் காந்திக்கு அனுப்புங்கன்னு நம்ம சொல்றோம். ஏன் பயப்படுறீங்க? ஒருதலை பட்சமா தான் நடந்துக்கிறாங்க. உள்நோக்கம் இல்ல, ஒரே நோக்கம் பிஜேபி சொல்வதை கேட்பது, அவ்வளவுதான். ஒரு நோக்கத்தோடு செயல்படுகிறது தேர்தல் ஆணையம். தேர்தலில் நாமளும் வாக்கு செலுத்துறோம். ஒரு இந்திய குடிமகனா நம்ம தேர்ந்தெடுத்த அரசு தான் இந்த ஆட்சிக்கு வரப்போதான்றதே நம்மளுக்கு இப்போ ஒரு சந்தேகத்தை கொடுக்குற நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்கன்னா இந்த சூழலை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்? இல்ல, அந்த ரிசல்ட் வரட்டும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பூத்துல 1052 ஓட்டு. அவர் என்ற போது 1052 வந்துட்டா ஓரளவு நம்ம நம்பிக்கை வைக்கலாம். நாங்க அன்னைக்கு க்ளோஸ் பண்ணும்போது 1052 இருந்துச்சு. இன்னைக்கு 1250ன்னு போட்டிருக்கீங்களே. இந்த கிட்டத்தட்ட 200 எப்படி கூடுச்சுன்னா இங்க புய்யோ முறையோன்னு ஒரு கூக்குரல் எழும். கடந்த தேர்தல்களையும் நடந்துச்சு. எங்கோ ஒண்ணு நடக்கும், அது சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல சார், 2019 373 தொகுதிகள்ல இந்த வித்தியாசம் இருந்தது. நீதிமன்றத்துக்கு போச்சு, அது நீர்த்து போச்சு. அந்த வழக்கு என்னாச்சு தெரியல. அது நடக்கும். இந்த முறை அது நடந்தால் இந்த 17C இஷ்யூ இவ்வளவு தூரம் வந்து ஓரளவு விழிப்புணர்வையும் வாதத்தையும் தொடங்கி இருக்கிறதுனால கடந்த முறை போல அது இவ்வளவு சுலபத்துல கடந்து போகாதுன்னு நினைக்கிறேன். அப்படி நடக்க வேண்டாம்னு கடவுளை வேண்டிப்போம். பரமாத்மா கிட்ட இல்ல, கடவுள்கிட்ட வேண்டிப்போம். ரைட். ஒரு நீண்ட உரையாடல். பேரலையோடு இணைந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நன்றி.